ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. ஆறு கேக்குறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றானே அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. சம காமெடியில நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்திருக்கும். பெட்ரோலோட விலை தானே டீசலோட விலையை விட அதிகமாக இருக்குது. அப்படியே நம்ம டீசலை நம்ம பைக்கில் போட்டு ஓட்டாமல் இருக்கோம். அப்படி போட்டால் என்ன ஆகும்? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக டீசலை பெட்ரோல் வண்டியில் போட ட்ரை பண்ணோம்னா அது முடியாது. ஏன்னா டீசலோட நாசல் பெட்ரோலோட நாசலை விட ரொம்ப பெருசாக இருக்கும். இதனால நம்ம பெட்ரோல் டேங்க்கில் அது ஃபிட் ஆகாது. அப்படி நம்ம டீசலை ஊற்றணும்னா வேறு ஏதாவது கேனில் பிடிச்சி தான் ஊற்றணும். சரி, இப்போ நம்ம பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோலை நம்ம ஈஸியாக பற்ற வச்சிடலாம். அதாவது பெட்ரோலை தரையில் ஊற்றிட்டு சின்னதாக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டாலே அது பற்றிக்கும். நம்ம பெட்ரோலில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலும் ஏரும் மிக்ஸ் ஆகி உள்ளே போகும். இப்படி உள்ளே போன மிக்சரை நம்ம பிஸ்டன் கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்பார்க் அதை எரிய வைக்கும். இப்படி தான் பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் டீசல் பெட்ரோல் மாதிரி ஈஸியாக பற்றிக்காது. சப்போஸ் நம்ம டீசலை பெட்ரோல் இன்ஜின்குள்ளே மாற்றி ஊற்றிட்டோம்னா டீசலும் ஏரும் மிக்ஸ் ஆகி இன்ஜின்குள்ளே போகும். இப்படி போன ஏர்ஃபில் மிக்சரை பிஸ்டன் கம்ப்ரெஸ் பண்ணும். ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற கம்ப்ரெஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால டீசலை எரிய வைக்க முடியாது. அதனால் இந்த இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டாலும் ஃபியூல் சரியாக பர்ன் ஆகாமல் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகாத ஃபியூவல்லாம் இன்ஜினில் டெபாசிட் ஆகி இன்ஜின் வீணாக போயிடும். சரி, சப்போஸ் நீங்கள் டீசலை பெட்ரோல் வண்டியில் ஊற்றிட்டீங்கன்னா டீசல் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு பெட்ரோல் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும்.